வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் கொடுக்காப்புளி. ஆகையால் கொடுக்காப்புளி நமக்கு கிடைக்கும் போதே அதை அளவோடு சாப்பிடும்போது நிறைய மருத்துவமைகளை நம்ம பெறலாம். காரணம் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கொடுக்காப்புளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B16, நார்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஸோ கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பார்க்கறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொடுக்காப்புளி. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேவையான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக கொடுக்காப்புளில் இருக்கு. இந்த சத்துக்கள் நம்மளுடைய உடலில் கூடிய ரத்த வெள்ளை அணுக்களினுடைய எண்ணிக்கையை முறையான அளவில் பராமரித்து இம்யூன் பவரை நமக்கு கொடுக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு இன்னும் வலுவாக்கும். கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல், சளி இது எல்லாத்தையுமே குணப்படுத்திக்கலாம். அதே போல் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய காற்றினால் பரவக்கூடிய பருவ கால தொற்று வியாதிகளான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதனால் இம்யூன் பவர் பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி. பித்தப்பை கற்கள் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கொடுக்காப்புளியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமாக கரைந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் நோய்களிலிருந்து கூட கொடுக்காப்புளி நம்மை பாதுகாக்கும். எலும்புகளை வலுவாக்கும் தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால ஸோ இது வந்து உடல் எலும்புகள் மற்றும் பற்களை நன்கு வலுப்படுத்தும். ஸோ போன்ஸையும் நம்மளுடைய டீத்தையும் வலுப்படுத்தும். உடலில் ஏற்படக்கூடிய உட்காயங்களை விரைவில் வந்து கொடுக்காப்புளி ஆற்றும். அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுபவர்களுக்கு மிகச்சிறந்த பழம் இந்த கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய ஈறுகளில் ரத்தம் கசிவது, அதன் மூலமாக பற்கள் வீக்காவது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இருக்காது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு இப்ப இருந்தே கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அதாவது ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவு, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வலி, பல் வீக்கம் போன்ற பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது. செரிமான கோளாறுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் கொடுக்காப்புளி. செரிமானம் சார்ந்த அஜீரணம், வயிற்று உபசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பல சத்துக்கள் குடல்ல உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றி தீராத குடல் புண்களை நமக்கு சரி பண்ணிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகள் அகற்றி உடலை எப்போதுமே ஸ்லிம்மாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உடல்ல எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதையெல்லாம் நீக்கி நல்ல கொழுப்புகளினுடைய அளவை மட்டும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு, அந்த கொலஸ்ட்ரால் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களை நீக்கிறதுக்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கிறதால மறைமுகமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்தும் கொடுக்காப்புளி. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தயங்காமல் கொடுக்காப்புளி வந்து சாப்பிட்டு வரலாம். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள், அந்த டைப் 2 சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொடுக்காப்புளி தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவானது எப்போதுமே அவங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடுவாங்க. தொண்டை புண்கள் சரியாவதற்கு நம்ம கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணினால் ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படுபவர்கள் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது நல்ல நிவாரணம் கிடைக்கும். தொண்டை வலி மற்றும் தொண்டை புண் நுண்ணுயிர் தொட்டுகளால் நமக்கு நடைபெறும். அப்போ அந்த நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த கிருமிகளை தொண்டையில் அழிக்கக்கூடிய வேலையை கொடுக்காப்புளி செய்யறதால ஸோ சிறந்த தொண்டை வலி நிவாரணியாக கொடுக்காப்புளி நமக்கு செயல்படும். புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் உடலினுடைய புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். குறிப்பாக புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்க்கு எதிராக சிறப்பாக செயல்படக்கூடியது கொடுக்காப்புளி. இப்போ கொடுக்காப்புளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த புற்றுநோயிலிருந்து விலகி இருக்கலாம். நமக்கு எந்த விதமான செல் பரவலும் நமக்கு வந்து இருக்காது. தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் இருக்காது. சரும அழகை பாதுகாப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி உடலுக்கு மட்டுமல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குது. கொடுக்காப்புளி விதையை நம்ம மைய அரைச்சி நன்றாக நம்மளுடைய முகத்தில் தடவி வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள், அந்த பிம்பிள்ஸு, கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸு, தேமல், கருந்திட்டுகள்,
முகச்சுருக்கம் இது எல்லாமே எளிதில் குணமடைவதற்கு கொடுக்காப்புளி உறுதுணையாக இருக்கும். அதுக்கு கொடுக்காப்புளியை நம்ம உணவுகளை எடுத்துக்கொண்டாலும் சருமம் பளபளப்பாக இருக்க ஆரம்பிக்கும். கொடுக்காப்புளினுடைய விதையை அரைத்து நம்ம முகத்தில் பூசும் போது கூட நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு மின்னக்கூடிய பொலிவான பளபளப்பான சருமம் நமக்கு கிடைக்கும். எனவே தொடர்ந்து கொடுக்காப்புளியை கிடைக்கும் போது சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று வளமோடு வாழுங்கள். அடுத்த நலமோட பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.